வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர பலன்கள் 2025. குரு பகவான் வக்ரம் பெற்றால் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த நிலையில் பலன்களை தருவார்? குரு பகவான் பயிற்சி பெற்றால் தருகின்ற பலன்களில் இருந்து சில மாற்றங்களும், ஒரு சில ராசிகளுக்கு கெடு பலன்கள் நடந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து மாற்றம் பெற்று நற்பலன்களை தருகின்ற கிரக அமைப்பாக மாறுகிறது இந்த வக்ர பலன்கள். சரி, பலன்களுக்குள் போகலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது எந்த நிலையில் இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். வருகின்ற 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 மார்கழி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 5:56 வக்ரகதியில் கடகராசியில் இருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த 4 மாதங்கள் என்பது நன்மைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்களுக்கு சிறிது பின்னடைவும், சில பிரச்சனைகளும், திடீர் தடங்கல்களும் சந்திக்கக்கூடும். கெடுதல்களை சந்தித்து வந்த 7 ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மையும், சில ராசிகளுக்கு மத்தியம பலன்களையும் கொடுப்பார். அது என்னங்க? அது கெட்ட பலன் மட்டும் 7 ராசிக்கு கொடுக்கறது, மத்தியம பலனெல்லாம் தராங்க கேட்டீங்கன்னாக்கா காரணம் இருக்குது. சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு பொறுமை, நிதானம், வேண்டுதல்கள் எவ்வளவு நமக்கு முக்கியமோ. ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் குழந்தை குட்டிங்க, செய்கிற தொழில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கோயிலுக்கு போனாலாவது நமக்கு நன்மைகள் நடக்கும் என்ற நம்பிக்கையில் போகிறவங்களும் இருக்காங்க. கோயிலுக்கு போனால்தான் நன்மைகள் நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த நம்பிக்கையும் 2 வகையில் இருக்கும்போது, கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது 2 பலன்களை கொடுக்கும். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஆனால் வக்ரம் பெறும்போது நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். சரி, முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு 3இல் அமருகிறார். ராசிக்கு 3இல் அமருகின்ற குரு பகவான் முன்னேற்றங்களும் நன்மைகளும் சந்தோஷமும் கொடுப்பாரா என்றால் 2மே கலந்து நடக்கும். காரணம், 3ஆம் இடமும் மிகவும் சிறப்பான இடம் கிடையாது. 4ஆம் இடமும் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் கிடையாது. அப்புறம் எப்படி நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும்னு சொல்கிறீங்க? குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். கெடு பலன்களை தருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் அது வக்ரம் பெறும்போது நன்மைகளை செய்யும். இது ஒரு புறம் இருக்க, 3ஆம் இடம் என்பது கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்றால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதுநாள் வரையில்
உடல் நலத்தில், குடும்பத்தில், வேலை செய்கின்ற இடத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் விலகி நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் சிறிது தாமதங்களுக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். இதனுடைய முழு பதிவை தனிப்பதிவாக போகிறேன், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகிறது. காரணம், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றால் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் ராசியில் வந்து அமர்ந்து விடுவார். இந்த 4 மாதங்களுக்கு மேல் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களாகவே இருக்கும். திடீர் சறுக்கல், உடல் நலத்தில் பாதிப்பு, பொருளாதாரத்தில் பின்னடைவு, நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போதே இந்த சிறு கெடு பலன்கள் எப்படி வந்தது என்கின்ற குழப்பம் இருந்திருக்கும். இப்பொழுது அந்த குழப்பங்களும் விலகி நற்பலன்களை தருகின்ற கொடுப்பதற்கு குரு பகவான் தயார் நிலையில் இருக்கிறார். கிடைக்கும், பெறலாம். இந்த பலன்கள் எல்லாமே குரு பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடியது. உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கினம் ராசி மட்டும் ரிஷப ராசி, மேச ராசி, மிதுன ராசின்னு இருக்கும். குரு பகவான் ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் மாறும்போது 12 ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை சொல்ல வேண்டியது கடமை. சொல்கிறேன், கேட்டு பயன்பெறும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். ஜென்ம ராசிக்கு வந்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, கஷ்டமாக தான் இருக்கும். திடீர் வெளியூர் பிரயாணம் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்கலாம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உறவுகளை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையவே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊருக்கு போகிறது, சுற்றுறது, வர்றது, போகிறதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிடுவீங்க. இதனால் வரையில் வேலை செய்தால் மிகவும் நமக்கு நன்மைகள் நடக்கும்னு நினச்சி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த குடும்பத்துக்கு வேலை செஞ்சு கொட்டுறது, எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு நீங்களே கிளம்பி வரலாம். இடமாற்றம் என்பது, இடமாற்றம்னாக்கா வீட்டை விட்டே போயிடுறதில்ல, சொந்த வீட்டுக்கு போகிறது, உறவுக்காரங்களை பார்க்குறது, சொந்த பந்தங்களை பார்க்குறது, கோயில்களுக்கு போகிறது, இப்படி கொஞ்சம் பயணமாக இருக்கும். பெருசாக பாதகம் இல்லை. இருந்தாலும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் இருக்கும். பொறுமையாக இருங்க. இதனுடைய தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கடகம். கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுகிறார். அது மட்டும்தான். நன்மைன்றதை பெருசாக சொல்ல முடியாது. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் இருந்தீங்க. எல்லா தவறையும் துணிஞ்சு தெரிஞ்சு செய்த நீங்கள் இப்போது எதுக்கு இதை நம்ம செஞ்சோம், நமக்கு என்னதான் நடந்தது, நாம் இந்த வழியில் போனோம், இது குறுக்கால வந்தது, குடும்பத்தில் நுழைஞ்சது, குடும்பத்தையே ரெண்டாக்குச்சு. இதை விடவும் முடியல, இதை தொடரவும் முடியல. அந்த வேலை செய்யலாமா, இந்த வேலை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு தெளிவான மனநிலையில் கொண்டு வந்து மிகவும் துல்லியமாக கணக்கிட்டு எதை செய்யலாமுன்னு செய்யக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரம் பெறுகிறார். இந்த வக்கரமாகப்பட்டது நன்மைகளை செய்யுமா, தீமைகளை செய்யுமா? நன்மைகள் என்பது உங்களுக்கு 40% என்றால் தீமை என்பது 60% இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, கோயிலுங்களுக்கு போகிறது, சொந்த பந்தங்களை தேடி போகிறது, ஆக மொத்தத்தில் வீட்டை விட்டுட்டு வேறு எல்லா இடத்துக்கும் போவீங்க. அப்படியேப்பட்ட மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. யார் சொல்கிறதும் கேட்குறதும் கிடையாது. உங்களுடைய சுய புத்தியும் வேலை செய்கிறது கிடையாது.
நாம் வனத்தில் மேய்ஞ்சாலும் இனத்தில் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நினைவு உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. எவ்வளவு காடு மேடு ஏரி மலையிலெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒரு விலங்குகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த நேரமும் காலமும் முடிந்த பிறகு அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அந்த இருப்பிடத்தை தேடித்தான் போகணும் என்பதை நீங்கள் தான் உணரணும். எத்தனையோ பதிவில் சொல்லிட்டேன். கடகராசி பேசுறது தான் வீரமாக இருக்கும், விவேகமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். செயல்படுத்தும் போது பயமும் பதட்டமும் இருக்கும். அது வெளியில் தெரியாத மாதிரியே வாழ்க்கையை நடத்துறது நீங்கள் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உள்ளத்தில் பயத்தை வச்சுக்கிட்டு உதட்டில் தைரியமாக பேசக்கூடிய ஆளுங்க நீங்கள் மட்டும்தான். அது ஒன்று. தவறு செய்யாத வரைக்கும் நீங்கள் ராஜாங்க. தவறோ தப்போ செய்துட்டா அதை நினச்சி பயந்து உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். அதனால் அஷ்டம சனி வந்தால் கடகராசிக்கு மட்டும் இல்லை, அது எந்த ராசியாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்தால் கஷ்டங்களும் கெடுதல்களும் இழப்புகளும் மான அவமான பிரச்சனைகளை சந்தித்தே ஆகணும். இது விதி, இது கர்மா, இது நடந்தே தீரும். அப்போ ஒரு சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க உழைக்க தயாராக இல்லை, அவங்களுக்கு ஆசை இல்லை, அவங்களுக்கு எந்த பொருட்கள் மீதும் எந்த விதமான ஆசபாசங்கள் இல்லாத மனிதனை சனி பகவான் தொடமாட்டார். இப்போ அஷ்டம சனியில் ஒரு குழந்தை பிறந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிறந்து இருக்குது, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்குதுனாக்கா அதுக்கு என்ன ஆசைப்பாசம் இருக்கும்? அது தாயினுடைய மடியில் பால் குடிக்கிறதும், அவங்க கொடுக்குற சாப்பாடை கொடுக்கும். ஏதோ உடல் நல்ல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வருவாங்க, அலைச்சல் திருச்சி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பெரிய பாதகமும் வந்துடாது. நம்மளுடைய ஆசை இல்லையா, நமக்கு இது வேணும் அது வேணும், இது எடுக்கணும் அது எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் என்பது அந்த ஆசைகளை தூண்டிவிட்டு அதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பது தான் அஷ்டம சனி. ஆசைப்பட்டா அவஸ்தை, ஆசைப்பட்டவங்க தான் படணும். பேராசைப்பட்டால் பெரிய நஷ்டத்தை அவங்க தான் சந்திக்கணும். உறவுகளால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கணும். தவறான உறவால் அவமானங்கள் ஏற்படும். சரி, எத்தனை முறை தான் இந்த விளக்கத்தை சொல்கிறது? குரு பகவான் வக்கரம் பெறுவதால் நீங்கள் சிந்திப்பீங்க, செயல்பட நினைப்பீங்க. அந்த செயலாகப்பட்டது பல தடைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஒன்றாச்சு. அடுத்தது, குரு பகவான் வக்ர பலன்கள் தனிப்பதிவாக போடுறோம், அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, சனி பகவான், ராகு கேது சரியில்லை. உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் நட்பாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சரியில்லை. வெந்த புண்ணில் வேல்பாய்ச்ச மாதிரி இருக்கும். இடி விழுந்த இதயத்தில் ஈட்டியை கொண்டு குத்தியது போல வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். அஷ்டம சனியை பற்றி அனுபவத்தில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் கொடுக்குன்றது தெரியும். ஒரு மனிதனை செயல்பட முடியாத, ஓடவும் முடியாத, உட்காரவும் முடியாத, நிற்கவும் முடியாத, படுக்கவும் முடியாத, வேலை செய்யவும் விடாத, செய்த வேலையில் பலனும் இல்லாமல் எந்தெந்த உறவுகளையெல்லாம் நீங்கள் மலை போல நம்பினீங்களோ அந்த உறவையெல்லாம் சிலை போல நிற்பதை கண்ணால் பார்த்து, கண்ணால் காட்சிகளாக கண்டு கண்ணீரில் மிதக்குகின்ற காலம்தான் அஷ்டம சனி. இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12லிருந்து வக்கரம் பெற்று 11ஆம் ராசிக்கு போகிறார். நன்மை என்பதை பெருசாக சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 4 ராஜகிரகங்களில் 3 ராஜகிரகங்கள் பாதகஸ்தானத்தில், இவர் ஒருவர் மட்டும்தான் வக்கரம் பெற்று சிறிது சாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பெருசாக நன்மை நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நடந்தாலும் அது தற்காலிகமாக தான் நடக்கும். பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு வேணும். அது செய்துக்கிட்டு வாங்க. இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், பரிகாரங்களுடன் சேர்ந்து போடுறோம்.
கேட்டு பயன்பெறுங்க. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஒரு தெளிவான சிந்தனை வந்தது. அவ்வளவு சீக்கிரத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றுட்டார். இந்த ஒரு 4 மாதம் என்பது சோதனை தான். இந்த சோதனைகளிலிருந்து நீங்கள் கடந்து வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா, கன்னி ராசிக்காரங்களுக்கு யாரும் பெருசாக உபதேசம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்க தான் நீங்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் ஆற்றலில் உயர்ந்தவர்களாகவும் இருப்பீங்க. நன்மைகள் என்பது சற்று குறையும், பெருசாக பாதகம் இல்லை. உடல் நலத்தில் மிக கவனம். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை மெல்லமாக கையாளுங்க, பிரச்சனை வராது. சரிங்களா? அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுவதால் பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் நடக்கும். ஆனால் பெருசாக நன்மைன்னு சொல்கிறதுக்கு குருவால் கிடையாது, கேதுவால் உண்டு. நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். 11 கேது இருக்கிறாருங்க. எங்கன்னா போகும்போது வரும்போது ஏதாவது கண்ணில் பார்த்துட்டு கப்புன்னு பிடிச்சிக்கு போகிறீங்க, அது குடும்பத்தில் பெரிய தலைவலியாகவும் இம்சையாக உக்காந்துக்கணும். எத்தனை பேர் கேட்டீங்களோ எத்தனை பேர் கேட்காது போயிட்டீங்களோ தெரியாது. 11 கேது பகவான் வந்தால் தான் இதுன்னு கிடையாது. குரு வந்தாலும் அப்படி தான், சனி பகவான் வந்தாலும் அப்படி தான், ராகு பகவான். 11 என்பது உபஜயஸ்தானம். நன்மைகள் நடக்க போகிறது, லட்சங்கள் புரள போகிறது, கோடிகள் கொட்ட போகிறதுன்னு சொன்னாக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதோடு சேர்ந்து கெட்டது வரப்போகுதுனாக்கா, ஐயா ஏன்னா இது எல்லா சேனல்லையும் பணம் கொட்ட போகுது, பணம் மழை பொழிய போகுது, தங்கம் வரப்போகுது, வைரம் வரப்போகுது, வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. இவ்வளவு நாளாக இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக நீங்கள் இல்லாமல் எத்தனையோ நாள் இந்த பொருள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வீடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வண்டி வாகனம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நல்ல வேலை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு கனவாக இருந்திருக்கும். அந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற போகும்போது தடையாக உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு தவறான உறவையை சேர்த்து விட்டுருவார். ஒரு சிலருக்கு அது நல்ல திருமணம் ஆகாதுந்தால் அது நல்ல உறவாக தான் இருக்கும், திருமணம் ஆகிடும். திருமணம் ஆனவங்களாக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிடுவீங்க. அது குடும்பம் வேலை குடும்பம் பிரச்சனைன்னு இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்காது. நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே. துளாராசினா என்ன, 2 தராசுகள் இருக்கும். அதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியாத தவிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும். மிக கவனமாக இருங்க. இந்த பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக விருச்சகம். விருச்சகத்துக்கு மெல்ல மெல்ல போய் கொண்டிருந்த நல்ல நேரத்தில் சற்று தாமதம் அடையும். 9 குரு இருந்தால் வேகமாக தான் நாங்கள் செயல்படணும், உண்மைதான். 4 ராகு இருக்கிறாரு. அதையும் தாண்டி நன்மைகளை செய்வதற்கு மிகவும் தயாராக இருக்கிற குருபா. இந்த வக்கரம் என்பது ஒரு 4 மாதம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திரும்பவும் உங்களுக்கு போன வழியிலே திரும்பி அப்படியே நின்ன மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்பது இதனால் வரையில் கடுமையான கெடு பலன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்திருந்தால் குரு பகவான் வக்கரம் பெற்றவுடனே அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் மனவேதனைகளும் சற்று குறைந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். பெருசாக நன்மை சொல்ல முடியாது, வக்கரம் தான் பெறாரு, பயிற்சி பெற்று அமரல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. உங்களுக்கு உண்டான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, நல்லது. அதுக்கு அடுத்தது மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 6ஆம் இடத்திற்கு போகிறார். 6ஆம் இடம் என்பது பெரிய நன்மைகள் இல்லை, சிறு பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 சனி விலகி இருக்கிறது, நன்மைகள் நடக்கும். சரி, அடுத்ததாக கும்பராசி. தடைகள் விலகும், நற்பலன்கள் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். சற்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு, 2ல் சனி இருக்கிறாரு. குரு பகவான் ஒருவர் மட்டும் எவ்வளோ போராடுவார். இவங்க செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் குரு பகவான் இப்போ அமரப் போகிறார். லட்சாதிபதி ஆவறீங்களெல்லாம் சொல்ல முடியாது, நன்மைகள் நடக்கும், பொறுமையாக இருங்க. அதுக்கு அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி,
இன்னொரு பக்கம் குரு பகவான் 2 வருஷமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார். 3ல் முன்னேற்றத்தை தடுத்தார். 4ல் நல்ல சுகத்தையும் நன்மையும் வராமல் தடுத்து கெடுத்தார். 5ஆம் இடத்தில் இருக்கும்போது மனுஷனுக்கு திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணையாக வந்த மாதிரி வந்தவர் திடீர்னு உங்களுக்கு பயிற்சி பெற்று 4ஆம் இடத்திற்கு வக்கரம் பெற்று போகிறார். அதனால் பாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசிக்கு பொறுமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பொறுமையின் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று அது மீனராசி தான். இதே பொறுமையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதகம் பெருசாக இருக்காது. ஆனால் அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும் போவீங்க. எதையுமே செய்ய முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இறை வழிபாடும் குலதெய்வ பாடும் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. அமைதியாக இருங்க, ஒரு 4 மாதம்தான். அதுக்கப்புறம் எல்லாமே இயல்பான நிலைக்கு வந்துடும். ஆகையால் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் என்பது சுருக்கமாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவாகவும் குரு வக்கர பயிற்சி இருக்குது, ஆங்கில புத்தாண்டு பயிற்சி இருக்குது. 4 ராஜகிரகங்களின் பலன்களும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்னன்றதை ஒவ்வொரு பதிவாகவும் தனிப்பதிவாக பார்க்கலாம். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.